தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் உண்மையாகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தேவனுடைய பெரிதான கிருபையில் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பில் இதுவரைக்கும் நாம் 12 பாகங்களை தியானம் செய்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய தொடர் போதனையாக பாகம் 13 வந்து நின்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்பு போதிக்கிற நான் எனக்கு மிகவும் தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்களை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அவர்களோடு கூட எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார், எப்படி அவர்களை உற்சாகப்படுத்தினார், தைரியப்படுத்தினார் என்பதையெல்லாம் நாம் ஆதியாகமம் புஸ்தகம் முழுவதிலும் நாம் தியானம் செய்து பல முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நாம் தியானம் செய்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர் போதனையாக இப்பொழுது யாத்ராகம புஸ்தகத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். மோசே அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய பின்னணி, அவருடைய தாய் தகப்பன், அவருடைய மாமனார் எதற்காக அவர் எகிப்து தேசத்தை விட்டு ஓடிப்போனார், ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது, அவருடைய மாமனார் வீட்டில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அரசாங்கத்தில், அதாவது எகிப்து ராஜ்யத்தில் இருந்து 40 ஆண்டுகள் வளர்ந்த அனுபவித்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் துறந்தவராய் அவர் தன்னுடைய உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பித்து ஓடுகிறார். மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய எத்ரோ அவர்களை சந்திக்கிறார். அவர்களுடைய பெண் பிள்ளைகளிலே முதலாவது பிறந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தார்கள். இதையெல்லாம் நாம் தியானம் செய்து முடித்தோம். சரியாக 40 வயதில் எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போகிறார். 80வது வயதில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவன் அவரை சந்திக்கிறார், பெயர் சொல்லி அழைத்தார் என்று நாம் பார்த்தோம், தியானம் செய்து வந்தோம். பிரியமானவர்களே, மிகுந்த ஒரு தைரியத்தையும் பலத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த செய்தி, இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த தலைப்புக்கு 10 துணை தலைப்புகள், சப் டைட்டில் எப்பொழுதுமே நான் வாசிப்பது வழக்கம். இன்றும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அதாவது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் அழைத்தார், அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இதுதான் அந்த 10 துணை தலைப்புகள். நிச்சயமாக நிறைய நாம் கவர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டிலும் நிறைய காரியங்களை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆண்டு முழுவதும் இந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய பெரிதான கிருபையில நான் உங்களுக்கு போதனை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். அதன் மூலமாக நானும் என் குடும்பமும் நிச்சயமாக இன்னும் பல உயரத்திற்கு செல்ல முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பிரியமானவர்களே, சரி, இந்த செய்திக்கு முக்கியமான ரெஃபரன்ஸ் நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட 2 குறிப்புகள். ஒன்று ஆதியாகம புஸ்தகம், மற்றொன்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக வருகிறது: அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இதை நாம் தீர்க்கமாக தியானம் செய்து முடித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, குறிப்புக்காக வாசிக்கிறேன் மீண்டும் ஒரு விசை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதாவது ஆதியாகம புஸ்தகத்தில் நம்முடைய தேவன், யெகோவா தேவன் எப்படி யாக்கோபுக்கு பெயரை மாற்றினார், எப்படி அவரோடு கூட அவர் சம்பாஷித்தார் என்பதையெல்லாம் நாம் தியானம் செய்தோமே, அதே ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக நம்முடைய தேவன் மீண்டும் ஒரு விசை யாக்கோபை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறதை நம்மால் உணர முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன வருகிறது இந்த இடத்துல? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். உரிமை பாராட்டுகிறதுல
அதாவது உங்களையும் என்னையும் உரிமை பாராட்டுகிறதுல இவரை போல ஒரு நபர் தேவன் இந்த பூமியில யாராகினும் இருப்பார்களா என்று பார்த்தால் எந்த உறவும் இருக்க முடியாது பிரியமானவர்களே. எல்லாமே செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் செல்ஃபிஷ், சுயநலம் சுயநலம் சுயநலம். பொதுநலம் என்பதை இந்த பூமியிலே நம்மால் பார்க்கவே முடிவதில்லை. பொதுநலத்தோடு கூட நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர் யார் என்று பார்த்தால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த யாக்கோபை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான், உனக்கு பெயரை மாற்றினவரும் நான் தான், உன் தாய் தகப்பன் அல்ல. உன் தாய் தகப்பன் வைத்த பெயர் யாக்கோபு, அது எனக்கு தெரியும். இப்பொழுது உன்னுடைய பெயரை நான் மாற்றப் போகிறேன். அது நிமித்தம் உன்னுடைய குணாதிசயம் மாறும். நீ கள்ளன் அல்ல, இனி நல்லவனாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இதைத்தான் இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் கூட தேவனுடைய செய்தியாக வருகிறது பிரியமானவர்களே. இதை ஒரு சாதாரணமான ஒரு அனைவரும் பேசுகிறது போல ஒரு உபதேசமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த விதமான மாற்றமும் நமக்குள்ள வரப்போவது இல்லை பிரியமானவர்கள். எதற்காக யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேல் என்ற தேவன் மாற்றினார் என்பதை நாம் தியானம் செய்திருக்கிறோம். நீங்களும் அதை தியானித்து பார்க்க வேண்டும். உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே. நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருமே சில நேரங்களில் யாருமே சொல்ல முடியாதுங்க, நான் தைரியமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பொல்லாத மனிதர்கள். இயேசுவனர் சொல்லும் பொழுது ஆடுகளை ஓநாய்களுக்கு முன்பாக விட்டு செல்கிறது போல நான் விட்டு போகிறேன், மிகவும் கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையோடு கூட இருங்கள், சர்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள், புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பூமி முழுவதும் பொல்லாத பிசாசானவன் உலாவிக் கொண்டு இருக்கிறான். அவனுடைய குணாதிசயமே யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். இதுதான் அவனுடைய குணாதிசயம். நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் என்னவென்று பார்த்தால் நீங்களும் நானும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என்றென்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், பயப்படாதே, ஏன் சந்தேகப்படுகிறாய், திடமனதுள்ளவராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்மால் கேட்க முடிகிறது. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கிடைத்திருக்கிறதா பிரியமானவர்களே? எவ்வளவு அழகான மீட்பை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். உலக மீட்பர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு மீட்பராக, மெய்ப்பராக, நல்ல தமையனாக, நல்ல தலைவனாக இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உணவு பஞ்சம் வந்துவிடுமோ, பொருளாதார சீரழிவு வந்துவிடுமோ, என்னுடைய குடும்பத்தில் அகால மரணம் ஏற்பட்டு விடுமோ, சந்தேகம், பயம், திகில் பயப்படவே தேவையில்லைங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் உயிர் மீட்சை அடைவதற்காக தான் அவர் தன்னுடைய ஜீவனையே தியாகம் செய்திருக்கிறார் கல்வாரி சிலுவையில். நம்மை மீட்டுக் கொள்ளுவதற்காகவே மீட்பராக எழுந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே வந்தேன் என்று இது போல ஒரு தேவன் என்பவர் உரைத்ததாக இந்த பூமியில எனக்கு தெரிந்து ஞாபகம் இல்லைங்க. நம்முடைய தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற அக்கறை நிமித்தம் இவ்வளவு பெரிய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார் என்பதுதான் சிறந்த காரியமாக நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். இன்று நான் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம். அந்த 14வது அதிகாரம் முழுவதையும் நான் வாசிக்கப் போவதில்லை. 14:1 கர்த்தர் மோசேயை நோக்கி என்று வருகிறது. 2வது வசனத்தில், நீங்கள் திரும்பி மித்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, அதற்கு எதிராக சமுத்திரக்கரையில் பாளையம் இறங்குவீர்களாக. ஒரு அருமையான பர்ஃபெக்ட் பிளான். அதாவது தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த எகிப்து ராஜா பார்வோன், அவனுடைய 600 நல்ல பழக்க வைக்கப்பட்ட போர் சேவகர்கள், அவருடைய ரதங்கள், குதிரை வீரர்கள் என்று அவளை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இன்று காண்கிற எகிப்தினை இனி நீ காணப்போவதே இல்லை என்று மோசையின் மூலமாக ஆண்டவர் வார்த்தையை நமக்கு கொடுத்தார். அப்படியே அவர் கொடுக்கிற அந்த திட்டம், அந்த பிளான் எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரம் கடைசியில் நம்ம பார்த்து முடிக்கும் பொழுது அவர்களில் ஒருவனாகிலும் மீதி இருந்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, 28வது வசனம் 14:28 பார்க்கிறோம். எப்படி ஆரம்பிக்கிறார், எந்த இடத்துல இறங்க வேண்டும், எந்த இடத்துல நீங்கள் ஒதுங்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிளான் பண்றாரு. இடத்தை குறிப்பிட்டு கொடுக்கிறார், திட்டம் தீட்டுகிறார் நம்முடைய தேவன்.
முடிவு எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தால் 28வது வசனத்தில், அதே அதிகாரம் 14வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. தப்ப முடியாதுங்க. நம்மளை தப்பு வைப்பார். ஆனால் நம்முடைய எதிராளி போடுகிற திட்டங்களில் அவனே சிக்கிக் கொள்ளும்படியாக தேவன் காரியங்களை மாற்றி கொடுப்பார். பிரியமானவர்கள், இதற்காக தான் இந்த தேவனை நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, மாறாக பிரகாசிக்கிறது, பிரகாசமடைந்தது என்று பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான தேவனை நீங்களும் நானும் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா விதமான பாரங்களையும் எல்லா விதமான சாபங்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் சுமந்தவராய் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். லைட் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் என்று டாக்டர் ஞான பிரகாசம் அவர்கள் சொல்லி, விக்டர் ஞானராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார். அவருடைய போதனையிலே நான் நேரடியாக கலந்து கொண்ட பொழுது இப்படியாக சொல்லியிருந்தார். அது அப்படி படித்துக் கொண்டேன். லைட் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விக்டர் ஞானராஜ் அவர்கள் அனுபவித்தது போல இன்று நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் அப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன், என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு முடியாகிலும் தரையில் விழுவதில்லை. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் தங்களுடைய கரங்களில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று நம்முடைய உச்சன் தலையில இருக்கிற இந்த முடி இருக்கிறது அல்லவா, எத்தனை கோடி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எப்படிப்பட்ட ஒரு பேஸ்ட், எப்படிப்பட்ட ஒரு கம்மை போட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதா நமக்கு தெரியலைங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற சொல்லுகிற, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியாகிலும் தரையிலே கீழே விழுவதில்லை. அப்படின்னா நீங்களும் நானும் கூட நம்மை குறித்து எண்ணி வைத்திருக்கிற காரியங்களை விட எண்ணி வைத்திருக்கிற காரியங்களை விட, தாய் தகப்பன் நம்மை குறித்து எண்ணி இருக்கிற காரியங்களை விட, நம்மை படைத்த தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமானது. பிரியமானவர்களே, உச்சன் தலையில ஆரம்பிக்கிற அந்த பாதுகாப்பு, உள்ளங்கால் இருக்கிற அந்த பாதம் என்பது இந்த காலிற்கு கீழே இருக்கிறது. பிரியமானவர்கள், அதை கூட தாங்கும்படியாக தன்னுடைய தேவ தூதர்கள், பரலோகத்தில் இருந்து தேவனை துதி பாடிக்கொண்டிருக்கிற தேவ தூதர்களுடைய இன்னொரு காரியம் என்னவென்று பார்த்தால், உங்களுக்கும் எனக்கும் சேவை செய்யக்கூடிய ஊழியர்களாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பாதங்கள் கூட கல்லில் இடரப்பட்டு கீழே விடக்கூடாதாம். எப்படிப்பட்ட ஒரு துடிதுடிக்கிற ஒரு மனம் படைத்த இறைவனை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறைவன் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட தெய்வீக பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு வாழ்கிற நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு பாக்கியமாய் கிடைத்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க மறக்கவே கூடாது. பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், 10 விதமான கட்டளைகளை தேவன் தம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்தார். நமக்கும் தான் அதை கொடுத்திருக்கிறார். அது நமக்கும் பொருந்தும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இயேசுவானவர் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற, நம்முடைய மூத்த சகோதரனுமாய் இருக்கிற இயேசுவானவர் கொடுத்தது 2 கட்டளைகள். இந்த 10+2 கட்டளைகளை தினந்தோறும் வாசியுங்கள். எந்தெந்த வேத பகுதியெல்லாம் வாசிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் வாசியுங்கள். அப்படி நேரம் கிடைக்காத பட்சத்தில் இந்த 10+2 இந்த 12 கமாண்ட்மெண்ட்ஸை வந்துட்டு உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை தினந்தோறும் நீங்கள் பிரயாணம் செய்கிற நேரத்தில், வேலை ஸ்தலத்தில் அதை வாசித்து பாருங்கள். நிச்சயமாக பாவத்திற்கு விலகி நம்மால் அதிகமாக ஓட முடியும். பிரியமானவர்களே, ஏனென்றால் பாவ சிந்தை மரணத்திற்கு ஊடாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு காந்த சக்தியை போல எங்கும் பாவம், எங்கும் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதான் இந்த உலகத்தில். இந்த 10 கட்டளைகளும், இந்த 2 கட்டளைகளும், இந்த மொத்தம் 12 கட்டளைகளும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க முயற்சிக்க முடியும். இது ஒரு பாவ சரீரமாக இருக்கிறது. இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை மீட்கக்கூடியவர் யார் என்று பவுலடிகள் சொன்னது போல, நாமும் இந்த நாளிலே மன வலிமையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்கள் நமக்கு உதவி செய்யும்படியாக தான் நம்முடைய
ஊழியக்காரராய் நம்முடைய பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணப்படும்படியாக நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட தேவையில்லை பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் பிளான்! இப்படிப்பட்ட பிளான் நம்முடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இறைவன் கொடுத்திருக்கிற இந்த பிளான் எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா பழைய ஏற்பாட்டு புத்தகத்தையும் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தையும் இந்த 66 புத்தகங்கள் கொண்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் தினந்தோறும் படித்து தியானம் செய்ய கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. பிளான்கள் இல்லாமல், தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் வீணாய் போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தரிசனமாய் வைத்து கொண்டு அவர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் நாம் ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு வழியாய் வருகிற பிசாசரனை 7 வழியாக துரத்தி அடிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. பாருங்க, அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட மக்களுக்கும் 10 வாதைகளை பெற்றுக்கொண்ட எகிப்திய மக்களுக்கும் மாபெரும் ஒரு பெரிய வித்தியாசம். ஒரே தேசத்தில் வாழ்கிறார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் அனைவரும் இதே எகிப்து தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்ளாத எகிப்தியர்களும் அதே தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களின் மேலும் பூசின இறைவனுடைய வார்த்தையின்படியே செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தங்களுடைய நிலைக்கால்களிலே பூசின வீடுகளை பார்க்கும் பொழுது தேவ தூதன் கடந்து போனான், உள்ளே சென்று சங்கரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஏன்? அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவனுக்கு பயந்து நடுங்கினபடினாலே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்களுடைய வீட்டிலே நிலைக்கால்களிலே பூசினார்கள். சங்கார தூதன் அவர்கள் வீட்டிற்குள்ளே சென்று தலைச்சனங்களை சங்கரிக்கவில்லை. ஆனால் அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்ளாத மக்கள் அதே தேசத்தில் எகிப்தியர்கள் வாழ்ந்தார்கள். என்ன நடந்தது? அவர்களுடைய தலைச்சன்கள் சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் இருந்த எல்லா குடும்பத்திலும் பிறந்த ஆண் மகன் என்று சொல்லப்படுகிற தலைச்சன் முதலாவது பிறந்த அந்த ஆண் மகன் சங்கரிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரே ஓலம், எங்கு பார்த்தாலும் ஒரே கூக்குரல். அப்படிப்பட்ட காரியங்கள், 10 விதமான வாதைகள். இங்கே 10 விதமான கட்டளைகளை இறைவன் கொடுக்கிறார். இதை நீ படி, இதை நீ வாசி, இதை விசுவாசி, இதை மேல் கவனமாயிருந்து தியானம் செய், இரவும் பகலும் அது உன்னுடைய கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக என்றெல்லாம் ஆண்டவர் உபதேசித்து அவர்களை என்ன பண்றார்? பத்திரப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். அவர்களில் ஒருவனாகிலும் மீதி இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். இவர்கள் அனைவருமே ஒருவருக்கு கூட உடம்பு சரியில்லை, வியாதிப்பட்டார்கள் என்று கூட நம்மால் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு தேவன் இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களே பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவரை சுற்றி வளைத்து பாதுகாப்பை கொடுத்தார் பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த 10 கட்டளையும் இந்த 2 கட்டளைகளும் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்றுக்கொள்ளுகிற மக்கள் நேற்று அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ இன்று நீங்களும் நானும் இதே தெய்வீக சுகத்தோடு கூட தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆகவே அவர்கள் படுகிற பிரச்சனைகள் போல நீங்களும் நானும் பட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அவர்கள் கீழ்ப்படியாமது நிமித்தம் 10 விதமான வாதைகளை எகிப்து தேசத்தில் இறைவன் அனுமதித்தார். அப்பொழுது கூட அவர்கள் மனம் திரும்பின பாடு இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயத்தை பெற்றிருந்த அந்த எகிப்திய ஜனங்களைப் போல இஸ்ரவேல் சந்ததியிலே வந்திருக்கிற நீங்களும் நானும், தேவனால் பெயர்ச்சொல்லி அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு கடினமான இருதயத்தை உடையவர்களாக இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பெற்ற இருதயத்தோடு கூட நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நன்றாக வாழ்வோம். நம்முடைய ஆயுசு நாட்கள் பரிபூர்ணப்படும். நம்முடைய ஜெனரேஷனை, நம்முடைய தலைமுறைகளையெல்லாம் நாம் காண முடியும் பிரியமானவர்களே. அற்ப ஆயுசு என்பது நமக்கு கிடையாது பிரியமானவர்களே. பரிபூர்ண வயசு உள்ளவனாய் நீங்களும் நானும் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஒரு அருமையான வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், திரும்பவும் பயப்படாதிருங்கள் வருது பாருங்க. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய நிருபங்களில் 16வது அதிகாரத்தில் இப்படி பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை.
குறி சொல்லுகிற ஒரு மனுஷியை பிடித்திருந்த அந்த ஆவியை துரத்தினார்கள், அவ்வளவுதான். அந்த மனுஷியை வைத்து சம்பாத்தியம் பார்த்த முதலாளிகள் வருத்தத்தோடு கூட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த நேரத்தில் பவுலையும் சீலாவையும் அந்த ரோம அரசாங்கம் சிறைச்சாலையில் வைக்கிறது. அதுவும் எப்படி வைத்திருக்கிறது என்று பார்த்தால், 2 பேருடைய கால்களையும் அந்த தொழுமரத்திலே தலைகீழாக கட்டி, சங்கிலிகளால் கட்டி தலைகீழாக தொங்க வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ராத்திரியில இவர்கள் தேவனை நோக்கி துதிப்பாடினார்கள், ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். என்ன நடந்தது பிரியமானவர்களே? அருகாமையில் இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிற அந்த சிறை கைதிகள் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் மின்னலும் பூகமும் ஏற்பட்டு சடிதிலே அவர்களுடைய கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் அறுப்புண்டு கதவுகள் திறவுண்டன. அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று தெரியாமல் காவல் காத்து கொண்டிருந்த அந்த போர்ச்சவர்கள் தங்கள் இடுப்பிலே சொருகி இருந்த அந்த கத்தியை எடுத்து அவர்கள் கொலை செய்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சொல்கிறார்கள், தயவு செய்து நீங்கள் உங்களை எதுவும் செய்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது பயந்து போகிறார்கள். என்ன நடந்தது? நாங்கள் இங்கே தானே காவல் காத்து கொண்டிருக்கிறோம், எப்படி உங்களுடைய சங்கிலிகள் அறுப்புண்டு போனது, சிறைச்சாலைகள் திறவுண்டது என்று புரியவில்லையே என்று சொல்லி பயந்து கதிகலங்கி நிற்கிறார்கள். அப்பொழுது இறைவன் அவர்களுக்குள்ளே பேசி என்ன கேட்கிறார்கள்? ஆண்டவன்மார்களே, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கிறது பாருங்க. பவுலும் சீலாவும் எந்த சூழ்நிலையில இருந்தார்களோ அதே போல முற்பிதாக்கள் அந்த நாட்களில எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில வனாந்தரத்தில் அந்த பள்ளத்தாக்கில இருக்கும் பொழுது பார்வோனுடைய சேனைகள் துரத்தி கொண்டு வருகிறதை இவர்கள் பார்த்து மோசேயிடத்திலும் ஆரோனிடத்திலும் அவர்கள் முறையிடுகிறார்கள், புலம்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை வருகிறது. மோசே இடத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது இப்படியாக சொல்லுகிறார், ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் என்று சொல். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம சும்மா இருந்தாலுமே பல நேரங்களில நம்மை சும்மா உட்கார வைத்து இறைவன் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் செய்த காரியம் என்ன? வெறும் துதிப்பாடினார், இறைவனை நோக்கி பார்த்தார்கள். என்ன சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்பதை குறித்து அவர்கள் யோசிக்கவே இல்லை. பொழுது விழுந்தால் அவர்களுடைய தலை எடுக்கப்படுமா அல்லது அவர்களை கொலை செய்வார்களா என்பது கூட தெரியாது. அதெல்லாம் யோசிக்காமல், என் தேவன் என்னை ரட்சிக்க வல்லவர், எனக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் அவர், என்னை காண்கிறவர் அவர். ஆகவே இந்த சிறைச்சாலை, இந்த கதவு மூடப்பட்டிருக்கிற இந்த சிறைச்சாலை நிச்சயமாக திறக்கப்படும், என் சங்கிலிகள் அறுக்கப்படும். தேவனால் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற நம்பிக்கை பெற்றவர்கள் ஜனங்களாக பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்களும் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது இயேசுவானவருக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக நீங்களும் நானும் வாழும் பொழுது கர்த்தர் நமக்காக நம் பக்கத்திலே நின்று நமக்கு அவர் நிழலாய் நிற்கிறாராம். இஸ் அவர் கீப்பர் என்ற சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய பாதுகாவலராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நகரத்தை காவாராகில் அந்த நகரத்தை காவல் காக்கிற அந்த காவலாளியின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அந்த வீட்டை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மை பாதுகாக்கட்டும், கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கட்டும், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யட்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு கூட நிற்போம் என்று சொன்னால், அன்று எப்படி இன்று காண்கிற எகிப்தினை நீங்கள் இனி காண்பதே இல்லை என்று சொல்லி 28வது வசனத்திலே வாசித்து காண்பித்தனை 14:28 யாத்திராகமம் புத்தகம், அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. தப்ப முடியாதுங்க. விசுவாசானவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடும்படியாக தேவன் துரத்தி அடிக்கக்கூடியவராய் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர், இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 20வது வசனம், 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. கீழ்காற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி இன்று இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிற தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில, ஆண்டவனே
இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மிகவும் நெருக்கத்திற்குள்ளாக இருக்கிறது போல நான் இருக்கிறேன். ராத்திரியிலே நான் தூங்க முடியவில்லை, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களுக்காக வருகிறது பிரியமானவர்களே. தைரியத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கேளுங்கள் இறைவனிடத்திலே. கர்த்தாவே, அன்று ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினரே, அதை மீண்டும் ஒரு விசை என்னுடைய வாழ்க்கையில நீர் கீழ்காற்றை வர செய்து தேவையில்லாத காரியங்களை நீர் அப்புறப்படுத்தும்படிக்கு, எனக்கு வழியில்லாத இடங்களிலே வழியை உண்டு பண்ணி கொடுக்கும்படிக்கு, அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக ஒரு கால்நடையை போல நடந்து போனார்களோ, வெட்டாந்தரையிலே நடந்து போகிறது போல நடந்து போனார்களோ, அப்படி இந்த நாளிலே எனக்கு வழியில்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணி தாரும் என்று கேளுங்கள் பிரியமானவர்களே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்று மோசே காலத்தில் நடந்தது, அன்று எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. இன்று அது சாத்தியமா என்று ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். தயவு செய்து சந்தேகப்படாதிருங்கள். சந்தேகம் என்பது ஒரு பெரிய ஒரு பிற்போக்கான ஒரு எண்ணம், அது சிந்தனை. ரிவர்ஸ் கியர் என்று சொல்லுவார்கள், ரிவர்ஸ் கியர்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுவார்கள். காரை பின்னோக்கி செலுத்துவதற்கு எப்படி ரிவர்ஸ் கியர் போடும்பொழுது அது பின்னாக தான் செல்லும், முன்னாக வராது. ஃபார்வர்ட் கியர் போடும்பொழுது தான் அது முன்னோக்கி செல்லும். அதுபோல ஃபார்வர்ட் கியர் மைண்டு எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஃபியர்ஃபுல் தாட்ஸ் இருக்கவே கூடாது. அதே மாதிரி சந்தேகம், டவுட்ஃபுல் தாட்ஸும் நமக்கு இருக்கக்கூடாது என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே. எப்படி அந்த நாளிலே அந்த கீழ்காற்றை வர செய்து, என்னுடைய வாழ்க்கையில நிறைய முறை நான் இறைவனிடத்தில் கேட்டிருக்கிறேன், கீழ்காற்றை வரப்பெண்ணும் ஆண்டவரே, வழியில்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணும் கர்த்தாவே. சமீபத்தில் ஒரு பாடல் கூட எனக்கு வந்தது. உரிய நேரத்தில் அழைத்தார், பெயர் சொல்லி நம்மை அழைத்தார், எரிகோ மதிலை உடைத்தார், கானானில் நுழைய வைத்தார் என்று அருமையான ஒரு பாடல் வரிகள். புல்லுள்ள இடங்களை காண்போம், குறையின்றி புசித்து மகிழ்வோம், உரிய நேரத்தில் அழைத்தார், பெரிய காரியம் செய்தார், எரிகோ மதிலை உடைத்தார், கானானில் நுழைய வைத்தார் என்று சொல்லி, சில சூழ்நிலைகள் நிமித்தம் கொரோனா பிரச்சனை இந்த பூமியிலே வந்த பிறகு எங்களுடைய தொழில் கொஞ்சம் நசுங்கி போனது என்று சொல்லலாம். 2.5 ஆண்டுகள் எந்த பகுதியிலும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில வியாபாரம் மிகவும் 0% வந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு ஆணித்தரமாக இருந்து அதை நாங்கள் பிடித்து கொண்டபடியினால இன்று மூடப்பட்ட கதவுகள் இதெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. மீண்டும் எங்களுடைய மரத்திலே, எங்களுடைய செடியிலே துளிர்கள் முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. பஞ்சஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பார்க்க முடிகிறது என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. நம் தேவன் மிகவும் நல்லவர். அவர் நல்லவர் மட்டுமல்ல, அவர் மிகவும் வல்லவருமாகவும் இருக்கிறார். ஆகவே அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நாம் ஒரு நாளும் மோசம் போனதாக வரலாறு கிடையாது பிரியமானவர்களே. அந்த 28வது வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்திலே பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பலவிதமான எதிரிகள் நேரடியாக பிசாசானவன் ஒரு 2 கொம்பை வச்சுக்கிட்டு, கருத்தை மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்மள வந்து பயமுறுத்துறது இல்லைங்க. நம்மளைப் போலவே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதாரண மனிதர்கள் மூலமாக அவன் நமக்கு எதிராளியாக செயல்படுகிறான், போராளியாகவே சில நேரங்களிலே மாறிவிடுகிறான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த நாளிலே எகிப்து ராஜாவின் மூலமாக பிசாசானவன் பெரிய காரியங்களை செய்தான். இதே மோசஸ் அவர்களை, அவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று போடும்படிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதே பார்வோன் ராஜாவின் மூலமாக. இந்த மோசே ஒருவர் இறைவனுடைய பெரிதான கிருபையில தப்பித்துக் கொண்டு ஜலத்தின் வழியாக மிதந்து கொண்டு வருகிறார். அந்த பேழையில மோசே அவர்களுடைய தாயும் மிரியம் அவருடைய சகோதரியும் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு, 3 மாதம் வரைக்கும் ஒளித்து வைத்து விட்டார்கள் குழந்தையை. அதற்கு பிறகு நம்மால் ஒளித்து வைக்க முடியாது என்று சொல்லி, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி ஆண்டவன் மேல் பாரத்தை வைத்து விட்டு, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று இறைவன் சொன்னது இன்று மட்டுமல்லங்க, அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இறைவன் மேல் பாரத்தை வைத்துவிட்டு ஒரு அழகான பேழையிலே மோசஸ் அவர்களை 3 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அதே நைல் நதியில் என்ன நடந்தது?
எந்த ராஜ்யத்தை கவிழ்த்து எந்த 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 மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட வேண்டும், எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று குவித்தானோ அவனை சங்கரிக்க இறைவன் மோசே அவர்களை தெரிந்து கொள்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஒரு குழந்தையை கூட இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவனுக்கு எதிராக அதே மோசையின் தேவன் தெரிந்து கொண்டு சில நேரங்களிலே 40 ஆண்டுகள் அவர் ராஜாவுடைய சமூகத்தில் இருந்து தப்பித்து ஓடினவர் ஒரு மேய்ப்பனை போலவே மாறி போய்விட்டார். 40 ஆண்டு காலகட்டத்தில் இறைவன் எப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தீட்டி வைத்து திரும்பவும் அதே மோசஸை குழந்தையாக இருக்கும் பொழுது கொல்ல வகை தேடின அந்த மோசஸை கண்டுபிடித்த தேவன் அவருடைய 80வது வயதிலும் அவரை கண்டுபிடித்து திரும்பவும் எகிப்து தேசத்திற்கு அனுப்பி எந்த ராஜா இவர்களுக்கு விரோதமாக எழுப்பினானோ அவனையும் அவனுடைய சேனையையும் அவனுடைய ராஜ்யத்தையும் கழுத்து போடும்படியாக நம்முடைய மோசஸ் அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதுதான் வரலாறு. பிரியமானவர்களே, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கார், நேர்த்தியாக செய்வார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் எபிரேய ஸ்திரீகள் பெற்ற நம்முடைய முற்பிதாக்கள் பெற்ற அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவித்தானோ தேவன் அரசன் அன்று கொள்ளுவான், தேவன் நின்று கொள்ளும் என்று ஒரு பழமொழி உண்டு. கால தாமதமானாலும் சில நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிறது கிடைக்கவில்லை என்று நினைக்கிற மாத்திரத்தில் இறைவன் ஒருவர் இருக்கிறாரா என்று கூட நமக்கு சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு காரியங்கள் நடக்கிறது. பெரியமானவர்களே, ஆனாலும் இந்த வேத வசனத்தை இறுக பற்றி உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அது 2 வருடமோ அல்லது 10 வருடமோ 20 வருடமோ 40 வருடமோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவன் நினைத்ததை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய கையின் பிரயாசத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அன்று ஒரு மோசஸை கொண்டு எகிப்தில் பிறந்த அனைத்து தலைச்சன்களையும் ஆண் பிள்ளைகளையும் எப்படி ஆண்டவர் கொன்று போட்டாரோ அதுபோல இன்று எத்தனை பிரச்சனைகள், எத்தனை முதலைகள் உங்களுக்கும் எனக்கும் எதிராக வந்தாலும் அதை ஆண்டவர் அப்புறப்படுத்துவார் அல்லது அழித்து போடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. பெரியமானவர்களே, இதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். 1 2 எத்தனை பேர் இறைவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற நாம் இறைவனுடைய குணாதிசயம் நமக்கு வந்துவிட வேண்டும், வந்து விடுகிறது. அதன்படி நம்ம வாழும் பொழுது நம்மை ஒரு ஏமாளியை போல நினைக்கிறது இந்த உலகம், அல்லது ஒரு கோமாளியை போல நினைக்கிறது இந்த உலகம், அல்லது பிழைக்க தெரியாதவன் என்று நினைக்கிறது இந்த உலகம். எப்படிப்பட்ட ஃப்ராங்க் பண்ணினாலும், எப்படிப்பட்ட பிராண்ட் பண்ணினாலும் நான் அதை குறித்து கவலைப்பட போகிறதில்லை. காரணம், என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் முடிவு பரியந்தம் என்னையும் உங்களையும் காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. பெரியமானவர்களே, இந்த வரலாறு, இந்த சரித்திரம் எல்லாம் ஏதோ ஒரு சினிமாவில் வந்து செல்கிற கதைகளைப் போல அல்ல, ஏதோ ஒரு மனுஷன் யோசித்து எழுதின கதைகளும் அல்ல. நம்முடைய முற்பிதாக்கள் இந்த பூமியிலே நம்மை போலவே வாழ்ந்து அனுபவத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இது. ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இத்தனை வரலாற்றையும், இத்தனை குடும்பங்களுடைய வரலாற்றையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதே உலகத்தில் தான் நீங்களும் நானும் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நடந்த அந்த காரியங்கள் நமக்கும் நடக்கும் என்பது தேவனுக்கு தீர்க்கமாய் தெரிந்திருக்கிறது, தெரியும். அவர்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தாரோ, அவர்களுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் பாதுகாப்பை கொடுத்து அவர்களை எல்லாவற்றிலும் தூக்கி நிறுத்தினாரோ, தப்புவித்தாரோ, அந்த தேவன் இன்று உங்களுக்கும் என்னோடும் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை தப்புவிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படிக்கு செய்கிறார் என்பது எவ்வளவு ஒரு உண்மையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தேவன், நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஒன்றையும் அவரே சொல்றார். 10 விதமான உபாதைகளை எகிப்து மக்களுக்கு நான் வரப்பண்ணினேன். ஏனென்றால் என்னுடைய ஜனங்களை அவர்கள் நசுக்கினார்கள், ஒடுக்கினார்கள், பழுகவே கூடாது, பெருகவே கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்தார்கள். இரவும் பகலும் அவர்களை வேலை வாங்கினார்கள். வேலை வாங்கினதற்கு ஏற்றபடி சம்பளம் கொடுக்கவில்லை. என்னுடைய ஜனங்களுடைய கூக்குரல் என்னுடைய சன்னதியிலே வந்தது, கேட்டது, என் சபைகளிலே வந்து ஏறினது என்று தான் நான் இறங்கினேன் என்று மோசே இடத்துல பேசுகிற தேவன். அவர் சொல்லுகிறார் பாருங்க, எவ்வளவு அழகா.
எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியிலே ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இன்னைக்கு உலகம் முழுவதும் பலவிதமான மருத்துவமனைகள் உண்டு. ஹை-ஃபை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் வந்துருச்சு. லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கக்கூடிய மருத்துவமனைகள் உண்டாகிவிட்டது. அந்த காலத்திலே பல்ஸ் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கள் இதே பூமியிலே உண்டு. ஆனால் இன்று மிஷின் மூலமாக தான் ட்ரீட்மெண்ட்டே நடக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு பணங்கள் இருக்கிறது என்பதை வைத்து தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சொல்லுகிறார், எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். இதை இருக்க பிடிச்சுக்கலாமே. உலகத்தில் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இருக்கட்டும், நல்லது. இத்தனை மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் நம்பர் 1 மல்டி ஸ்பெஷலிஸ்ட் நம்முடைய ஃபேமிலி டாக்டர். அவருடைய பெயர் யெகோவா, சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் இருக்கிறேன் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார் மோசேயிடத்தில். I am always with you. This is my character. I am with you always. இம்மானுவேல் என்ற நாமமும் அதை தான் பிரதிபலிக்கிறது. பிரியமானவர்களே, இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எதற்காக நாம இன்னொரு பரிகாரத்தை தேடி போகணும்? நான் டாக்டர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறதே இல்லைங்க, வைக்கவும் மாட்டேன். கண்களை மூடுகிற நாள் வரைக்கும் உணவே எனக்கு மருந்து, அவருடைய வார்த்தையே எனக்கு மன்னா. அதுதான் எனக்கு ஔஷதம், அதுதான் என்னுடைய எலும்புகளுக்கெல்லாம் ஔஷதமும் ஆரோக்கியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு பலவீனம் ஏற்படும் பொழுது கூட என் தெய்வமே என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணப்படும் என்று சொன்னீரே என்று சொன்னார். கொஞ்ச நேரத்தில் பலன் வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய தூக்கத்தை தூக்கி எழுந்து விட்டாலே போதும், எல்லாம் சரியாகி விடுகிறது. எவ்வளவு ஒரு அருமையான தேவன், எப்படிப்பட்ட நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறார் பாருங்கள். காசா பணமா, அவருடைய வார்த்தை இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு என்று உங்களிடத்தில் நான் எதையுமே கேட்க மாட்டேன். கேட்கக்கூடிய இடம் ஒன்று உண்டு. அவர் கேட்டால் உடனே கொடுக்கக்கூடியவர். எனக்கு ஒரு அருமையான ஒரு டிப் ஒன்று கொடுத்திருக்கிறார் என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய தலைவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னவென்று தெரியுமா? அதை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். அந்த டிப், பரமண்டலங்களிலே உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படட்டும், என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படட்டும், என் குடும்பத்திலே செய்யப்படட்டும், என் கையின் பிரயாசத்திலே செய்யப்படட்டும். அவ்வளவுதாங்க. நோ மோர் லாங் அண்ட் லென்த்தி பிரேயர். அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பரிசேயர்களைப் போல, சதுசேயர்களைப் போல பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபிப்பது என்னுடைய குடும்பத்தில் யாருக்குமே அந்த பழக்கம் கிடையாது. அதற்காக தான் சொன்னேன், ஆண்டவன் எனக்கு கொடுத்த டிப். அது ஒரு ரகசியம், அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு சீக்ரெட். இந்த ஒரு லைன் பிரேயர்ல ஒரு பெரிய பெட்டகமே நிறைந்த பொக்கிஷம் நமக்கு பதிலாக வருகிறது. எதற்காக? பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம். ஒரு காலத்தில் ஜெபித்தோம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே திருசூலம் மலையில 7 ஆண்டுகள் ஒவ்வொரு மாதமும் காலையிலே 10 மணிக்கு மலையிலே உட்கார்ந்து ராத்திரி சன்செட் ஆகிற அந்த நேரத்தில் 6 மணி வரைக்கும் உபவாசத்தோடு கூட ஜெபித்த காலங்கள் உண்டு. அது ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தின் காலம். எப்படி ஒரு சைக்கிள் அல்லது வெஹிக்கிள் ஓட்ட பழகுகிறோமோ, திக்கி திக்கி விழுகிறோமோ, அது போல ஒரு காலங்கள். இன்று அறிவு கிடைக்க 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 பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட 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 வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ள 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 ஐ ஃபீல் லைக் லைட் லக்கேஜ் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள். விக்டர் ஞானராஜ் அதனாலே சொன்னார், அப்பொழுது இன்று அவர் இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை எப்படி சொல்ல முடிந்தது அவரால்? அப்பொழுது மிகுந்த பாரத்தோடு கூட என்னுடைய வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தேன். இன்றைய ஊழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்தின் அழகாக நடத்தி கொண்டிருக்கிறோம், வியாபாரத்தையும் அழகாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மிகவும் அழகாக ஒதுக்கவும் முடிகிறது. ஐ ஃபீல் லைக் லைட் லக்கேஜ் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள். இதுதான் எங்களுடைய சாட்சி, பிரியமானவர்களே. ஆகவே இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பு இந்த யாத்திராகமம் புஸ்தகத்தில் இன்னும் நிறைய தியானம் செய்ய இருக்கிறது. யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் எல்லாவற்றிலும் பல முறை நம்முடைய முற்பிதாவாகிய மோசஸ் அவர்களை தேவன் நோக்கி அழைத்து பல திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி பழையை உண்டாக்க வேண்டும், எப்படி தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் பட்டியலிட்டு கொடுக்கிறார். அருமையான பர்ஃபெக்ட் பிளான்.
நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய பர்ஃபெக்ட் பிளான் இருக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் நினைப்போம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக, ஒரு பல்கலைக்கழகமாக, ஒரு பூந்தோட்டமாக பூத்து குலுங்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இறைவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் கொடுத்த அந்த 10 கட்டளைகளையும், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த 2 கட்டளைகளையும் தினந்தோறும் நாம் மனப்பாடம் செய்து வைத்து அதை தியானம் செய்து கொண்டிருந்தாலே பல பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகி போகுங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய வார்த்தை இந்த மனுஷை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள், அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள், அதையே ராத்திரி பகலாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்பொழுது தேவனுடைய அந்த பிரசன்னம் நம்மை சுற்றிலும் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் அந்த இடத்துல பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு டுனாமிஸ் பவர், வெடித்து சிதறும் வல்லமை இறைவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கும் பொழுது 10 கட்டளைக்குள் எப்படி புதைந்து கிடக்கிறது, அந்த 2 கட்டளைக்குள் எப்படி புதைந்து கிடக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல டிகிரி படிங்க, நல்ல கை நிறைய சம்பாதிங்க, நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அறிவிலே இன்னும் முன்னேறுங்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 12 கட்டளைகளை மறந்து போகாதபடிக்கு நினைவு கொள்ளுங்கள் என்று இந்த காலை வேளையிலே அழுத்தமாய் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஆகவே இறைவன் சொல்லியிருக்கிற அனைத்து காரியங்களையும் நீங்களும் நானும் தியானம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், விசுவாசித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்களும் நானும் வாளாகாமல் தலையாக இருப்போம், கீழாகாமல் மேலாய் இருப்போம். எதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, திகிலடைய தேவையில்லை. பிரியமானவர்களே, தைரியமாக சொல்ல முடிகிறது என்னால், உங்களாலும் கூட சொல்ல முடியும் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களிடத்தில் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மிகவும் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு வாரத்திற்குள்ளாக பாகம் 14 ஊடாக உங்களை மீண்டும் ஒரு விசையை நான் வந்து சந்திப்பேன். அது வரைக்கும் உங்களிடத்தில் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. வணக்கம். பாய் பாய்.